Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் ஃப்ளோஷாப் ஷெட்யூலிங் என்பதை பற்றி படிக்கப் போகிறோம். ஃப்ளோஷாப் என்றால் என்ன, இங்கே ஃப்ளோஷாப் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இங்கே ஃப்ளோஷாப் என்று எழுதியிருக்கிறது. ஃப்ளோஷாப் என்றால் என்ன, இந்த ஒரு உதாரணத்தை வைத்துக்கொண்டு பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். இப்போது முன்னால் ஒரு பாடத்தில் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங்கில் ஒரு சொல்யூஷன் பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ 70A 35B 60C, அதாவது 3 ப்ராடக்ட் நம்ம சொன்னோம். ABC என்று வைத்துக்கொள்ளலாம், X1 X2 X3 என்றும் வைத்துக்கொள்ளலாம். ஸோ 70A 35B 60C என்று இருக்கிறது. 70A 35B, இங்கே 70A 35B 60C அப்படின்னு இருக்குது. அதைத்தான் இங்கே ஏபிசி என்று 3 ஜாப், முன்னாடி J1 J2 J3ன்னு யூஸ் பண்ணினோம். ஏபிசி என்றும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அந்த ஜாபுக்கு கொடுக்குற பெயர் தான். அதனால் J1 J2 J3 இருக்கலாம், ஏபிசியாக இருக்கலாம், PQR ஆக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ ஏபிசின்னு 3 பெயர்கள் சொல்கிறோம். ஸோ இங்கே 70A 35B 60C பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி போட்ட கணக்கின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த 70A 35B 60C பண்ணுவதற்கு எவ்வளவு டைம், எவ்வளவு நேரம் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதற்காக முன்னாடி போய் நம்ம இந்த ஈக்குவேஷனை வைத்துக்கொள்கிறோம். இந்த ஈக்குவேஷனை கொண்டு இங்கே காப்பி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிடலாம். இது பண்ணிடலாம். ஆக இதன் மூலமாக நாம் பார்ப்பது, இது M1ல் A செய்வதற்கு 7 நிமிடங்கள் ஆகும். 70A பண்ணுறதுனால 490. M1ல் B பண்ணுவதற்கு 8 நிமிடங்கள் ஆகும். 8 நிமிடங்கள் இன்ட்டு 35 அப்படிங்கிறது 70 × 4 280. அதாவது இங்கே இப்படி இருக்கிற நம்பர் அங்கே அப்படி வருது. அதை நம்ம சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். M1ல் C பண்ணுவதற்கு 9 நிமிடங்கள், ஒரு பொருளை செய்வதற்கு, 60 பொருளை செய்வதற்கு 540. அதே மாதிரி M2 எடுத்துக்கொண்டால் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஏக்கு 15 நிமிடங்கள், 15 × 70 1050. பிக்கு 18, 18 × 35ங்கிறது 9 × 70 630. சி பண்ணுவதற்கு 12. ஆக சி பண்ணுவதற்கு 12 நிமிடங்கள், 12 60க்கு 720. M3யில் இப்படி இருக்குது. ஒரு பண்ணுறதுக்கு 6, 70 பண்ணுறதுக்கு 420. பி 1 பண்ணுறதுக்கு 5, 35 5 175. சி 1 பண்ணுவதற்கு 8 480. ஆக இந்த 70A 35B 60C பண்ணுவதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி இந்த டேபிளில் போட்டிருக்கோம். இந்த 490 1050ங்கிற டேபிளில் போட்டிருக்கோம். அதை தான் இங்கே திருப்பி இங்கே காமிச்சிருக்கோம். இப்போ ஃப்ளோ ஷாப் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த 3 மெஷின் இருக்குது. இந்த 3 மெஷினில் இந்த 3 பொருட்கள் ஏபிசி அப்படிங்கிற 3 பொருட்களும் அந்த 3 மெஷினில் மெஷின் பண்ணி அதுக்கு பண்ணி முடித்தாதான் அதுக்கு அந்த ஏ முடியும். ஏ அப்படிங்கிற பொருள் செய்வதற்கு M1ம் தேவை, M2வும் தேவை, M3யும் தேவை. இந்த ஃப்ளோ ஷாப் என்பது என்னவென்றால், இந்த மாதிரி M1 M2 M3 வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறோம்.
எந்த பொருளாக எடுத்துக்கொண்டாலும் அது முதலில் M1ல் போய் முடித்துவிட்டு அப்புறம் M2வில் போய் முடித்துவிட்டு அப்புறம் M3வில் போய் முடித்துவிட்டு வெளியே சேரும். ஏஐ பண்ணணும்னா முதல்ல M1ல் அனுப்பணும், அப்புறம் M2, அப்புறம் M3. பிஏ பண்ணணும்னாலும் முதல்ல M1, அப்புறம் M2, அப்புறம் M3. சி பண்ணணும்னாலும் M1, M2, M3. எல்லா பொருட்களும் எல்லா ஜாப்ஸும் அதே சீக்வன்ஸில் போகும். முதல்ல ஒரு மெஷின், அடுத்த மெஷின், அடுத்த மெஷின். அதனால் அந்த மெஷின்ஸுக்கு M1, M2, M3ன்னு பேர் வச்சுடலாம். ஆக இப்படி போயிடும். சில நேரங்களில் இதை நம்ம பார்க்க முடியும். சில பொருட்களை செய்யும் பொழுது இதை பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு உணவுப் பொருட்களை பண்ணுறாங்க, பிஸ்கட், சாக்லேட் மாதிரி பொருட்கள் பண்ணுறாங்க, இல்லை மருந்து பொருட்களை பண்ணுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எந்த பொருளை பண்ணுறோமோ அதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து அதற்கு உண்டான மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. அதை போட்டு சரியான பாகத்தில் உடைத்து அதை கலந்து பண்ணுவாங்க. அதை M1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து செய்யப்பட்ட ஒன்றை வந்து ஒரு அடுப்பு அல்லது ஃபர்னஸ் மாதிரி ஒன்றில் போய் ஹீட் பண்ணுவாங்க. அதை M2 என்று வைத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஹீட் பண்ணி வர்றதை வந்து பொருட்களாக பேக் பண்ணி நமக்கு எப்படி பேக் பண்ண வேண்டுமோ அந்த மாதிரி பேக் பண்ணுவாங்கன்னு ஒரு 3 ப்ராசஸாக வச்சுக்கலாம். இப்போ ஏபிசிங்கிறது 3 வகையான பிஸ்கட்டுகள் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லாமே வந்து முதல்ல ஒரு மிக்சிங், அதுக்கப்புறம் ஹீட்டிங், அப்புறம் ஒரு பேக்கிங் அப்படிங்கிற 3 ப்ராசஸில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி இருக்கிற ஷாப்பினுடைய பெயர் ஃப்ளோ ஷாப் என்று பெயர். எல்லா பொருட்களும் அதே சீக்வன்ஸில் இருக்கும். ஆக n பொருட்கள், இங்கே 3 பொருட்கள் இருக்கின்றன. நம்ம போன பாடத்திலே அதை பார்த்தோம். n இருந்தான்னா அரேஞ்ச்மெண்ட், வரிசைப்படுத்துதல். n ஃபேக்டோரியல் வகையில் வரிசைப்படுத்தலாம். 6 விதமாக வரிசைப்படுத்தலாம். இந்த 6 விதமான வரிசைகளில் எது சிறந்த வரிசை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எது பெஸ்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ திருப்பி அந்த அதே டைம்ஸை இங்கே கொடுத்துருக்கோம், அதே ஷாப்பை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க, இதுக்கு ஒரு ஹியூரிஸ்டிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹியூரிஸ்டிக் சொல்யூஷன் என்றால் என்னங்கிறதையும் இப்போ சொல்லணும். இப்போ இந்த ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு விதமாக தீர்வை செய்யும் முறை. சொல்யூஷன், தீர்வை அப்படின்னா ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன். அந்த ஒரு விதமாக தீர்வை செய்வது, சொல்யூஷன் பண்ணுறது ஹியூரிஸ்டிக் மூலமாக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டெப்பை அப்படியே அப்ளை பண்ணான்னாக்கா ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் பெஸ்ட் ஆன்சரா அப்படின்னு கேட்டால் சொல்கிறது கடினம், ஆனால் நல்ல ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஹியூரிஸ்டிக். இதை தீர்வை செய்யும் எடுத்துக்கொள்ளும் நேரம், இந்த கணக்கை போட்டு முடிக்கிற நேரம் வந்து குறைவானதாக இருக்கும். ஆங்கிலத்தில் சில சமயத்தில் கொலோக்கியலாக பேச்சுவார்த்தையில் குவிக் அண்ட் டர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாக செய்து விடலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சொல்யூஷன் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்லை என்பதை குறிக்கும் வகையில் டர்ட்டி என்ற ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்துவார்கள். குவிக் அண்ட் டர்ட்டிங்கிறது பேச்சு வழக்கில் கொலோக்கியலாக சொல்லப்படும் ஒரு வார்த்தை. ஹியூரிஸ்டிக்னாக்க குயிக்காக பண்ணிட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த 3 மெஷின் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹியூரிஸ்டிக் மெத்தட் இருக்குது. இதை வந்து கேம்பெல், டியூடெக் அண்ட் ஸ்மித் என்கின்ற 3 ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 1977 அவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக இந்த மெத்தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். அவங்க சொன்னது வந்து 2 ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்காங்க. ட்ரை அ ஜான்சன் சீக்வன்ஸ் வித் M1 அண்ட் M3. 3 மெஷினாக இருந்தால், ஃப்ளோ ஷாப்பாக இருந்தால், எல்லாமே M1, M2, M3 போகிற மாதிரி இருந்தால், ட்ரை ஜான்சன் சீக்வன்ஸ் வித் M1 அண்ட் M3. ஒரு ஜான்சன் சீக்வன்ஸை கண்டுபிடிங்கள். ட்ரை ஜான்சன் சீக்வன்ஸ் வித் M1 + M2 அண்ட் M2 + M3. இரண்டாவது ஜான்சன் சீக்வன்ஸையும் கண்டுபிடிங்கள். இந்த 2 ஜான்சன் சீக்வன்ஸில் எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.
ஆக ஜான்சன் சீக்வன்ஸ் என்றால் என்னங்கிறது அடுத்தது நம்ம படிக்கணும். இப்போ 3 மெஷின் இருக்கும்போது இந்த 2 ஜான்சன் சீக்வன்ஸை போடுங்கன்னாங்க. முதல் கடைசி, முதல் 2 கடைசி 2. பார்த்தா தெரியும், M1 M2 முதல் 2 கடைசி 2. 4 மெஷின் இருந்ததுனாக்க முதலும் கடைசியும், முதல் 2 கடைசி 2, முதல் 3 கடைசி 3. அப்போ 3 ஸ்டெப் வரும். இந்த மெத்தடை நம்ம ஜென்ரலைஸ் பண்ணினா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை பண்ணணும். 2 ஜான்சன் சீக்வன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். ஜான்சன் சீக்வன்ஸ் என்றால் என்ன? ஜான்சன் சீக்வன்ஸ் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்ம இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இது வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு டிஃபரண்ட் உதாரணம். இது போன உதாரணம் அல்ல, இது ஒரு வேறு உதாரணம். ஜான்சன் என்கின்ற ஆராய்ச்சியாளர் பல வருடங்களுக்கு முன்னால் 1954 2 மெஷின் ப்ராப்ளம் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி தீர்வை செய்வது அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சியை செய்து அவர் வந்து ஒரு மெத்தடை கொடுத்தார். அந்த மெத்தட் பேர் தான் ஜான்சன்ஸ் அல்காரிதம் அப்படின்னு பேர். ஜான்சனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை, ஒரு தீர்வை, ஜான்சன்ஸ் அல்காரிதம் என்று இதற்கு பேர். அவர் என்ன சொன்னார்? ஜான்சன் அல்காரிதத்தில் 2 மெஷின் தான் இருக்கும். ஃப்ளோ ஷாப் தான், முதல்ல இதில் போகும், அப்புறம் அதில் போகும். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் உண்டு. முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தனியாக இருக்கும், ட்ரையர் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் பொருட்களை நம்ம துவைத்து காய போட்டு ட்ரை பண்ணி பண்ணணும்னாக்க முதல்ல வாஷிங் மிஷினில் போட்டு துவைத்து விட்டு அப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து ட்ரையரில் போட்டு பண்ணணும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 2 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 3 ஜாப் வச்சுக்கிறோம். எவ்வளோ ஜாப் வேணால் இருக்கலாம். 3 ஜாப் சின்ன உதாரணம் வைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உண்டாகும் நேரத்தை இங்கு கொடுத்திருக்கிறோம். இது வேறு உதாரணம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பரை மாற்றி கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு புது உதாரணம். வேறு 3 ஜாப், அதன் பெயர்கள் ABC என்று எடுத்துக்கொள்ளலாம். இது கொடுக்கப்பட்டது நேரம். ஜான்சன் என்ன சொன்னார்னாக்க, இப்போ இதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக ABC இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், சரி முதல்ல ஏவை அமுச்சிடலாம், அப்புறம் B அமுச்சிடலாம், அப்புறம் C அமுச்சிடலான்னு நம்ம முடிவு செய்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அதை போட்டு காட்டுறேன், இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். A, B, C, M1, M2. முதல்ல ஏவை அனுப்புகிறோம். M1 ஃப்ரீயாக இருக்குது, அது வந்து ஏவை எடுத்த உடனே ஏவை அனுப்பும், ஏ செய்ய ஆரம்பிக்கும். 980 நிமிடங்களில் ஏ வெளியில் வரும். ஏன்னா அவ்வளவு நேரம் தேவைப்படும். அந்த 980 நிமிடத்தில் ஏ M1லேருந்து வெளியில் வந்து M2 ஃப்ரீயாக இருக்குது. இன்னொரு 1050 நிமிடங்கள் செய்து 2030 நிமிடத்தில் இது வெளியில் வரும். ஏன்னா ஒரு மிஷின் ஒரு ஜாப் தான் பண்ண முடியும். ஸோ 980 முடியறது, உடனே M2ல் ஆரம்பித்து இன்னும் ஒரு 1050 கூட்டினீங்கன்னா 2030 வெளியில் வரும். இந்த 980ங்கிற டைமில் வந்து M1 ஃப்ரீ ஆகிடும். நம்ம உடனே பிஏ அனுப்பி விடலாம். ஸோ M1 வந்து பிஏ ஆரம்பித்து 980ல் ஆரம்பிக்கும். இன்னொரு 385 நிமிடங்கள் தேவை. ஆக 1365 நிமிடங்களில் பி என்ற ஜாப் வந்து M1ல் முடிந்துவிடும். இந்த நம்பர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சாதாரணமாக புஸ்தகங்களில் வந்து 5, 6, 8 அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருவோம், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் கொஞ்சம் பெரிய நம்பர்களை வச்சே இதை காட்டுறேன். 1365 நிமிடத்தில் 1365 நிமிடத்தில் வெளில வந்துடும். உடனே பி என்ன பண்ணும், M2ல் போய் நிற்கும். M2 ஃப்ரீயாக இருந்ததுனாக்கா M2ல் வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு பியை கொண்டு வந்து M2 முன்னாடி நிறுத்துகிறோம். ஆனால் M2 வந்து ஃப்ரீயாக இல்லை. 2030 தான் M2 ஃப்ரீயாக இருக்குது. ஆக இந்த பி அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 2030 நேரத்தில் ஆரம்பித்து
இன்னொரு 630 நிமிடங்கள் தேவை. 2660 நிமிடங்களில் பி என்பது வெளியில் வரும். இங்கே 1365 M1 ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால சிஏ அதற்குள்ளே அனுப்பிவிடலாம். சி இன்னொரு 540 நிமிடங்கள் எடுக்கும். 1405 1905 வெளியில் வந்துடும். 1365ஓட 540 கூட்டினீங்கன்னாக்க 1905 சி வெளியில் வந்துடும். சி உடனே வந்து M2 ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கும். M2 பிஸியாக இருக்குது. 2660 வரைக்கும் பிஸியாக இருக்குது. 2660 ஆரம்பித்து இன்னொரு 720 நிமிடங்கள் 3380 நிமிடத்தில் வெளியில் வரும். ஆக ஏபிசி என்ற வரிசையில் இதை அனுப்பினால் 3380 நிமிடங்களில் எல்லா மூன்றும் முடிந்துவிடும். அதை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். 3380 முடிந்துவிடும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன சொன்னோம், 6 விதமாக இதை அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி, ஏசிபி, பிஏசி, பிசிஏ, சிஏபி, சிபிஏ என்ற 6 விதத்தில் வரிசைப்படுத்த முடியும். n ஃபேக்டோரியல் அளவு 6 அத்தனை சீக்வன்ஸ் இருக்குது. இதில் எது சிறந்த சீக்வன்ஸ் இந்த மேக்ஸ்பேனை கண்டுபிடிப்பதற்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த 6 சீக்வன்ஸில் ஏபிசி என்பது ஒரு சீக்வன்ஸ். அப்படி பண்ணினால் 3380 ஆகும். இந்த 6ல் எது சிறந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, 6 சீக்வன்ஸ் தான் இருக்குது, 6ஐயும் போட்டுடலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா நான் போன பாடத்தில் சொன்னது போல் 10 ஜாப் இருந்ததுனாக்கா 10 சீக்வன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடும். 10 ஃபேக்டோரியல்ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், பண்ண முடியாது. ஜான்சன் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தார். ஜான்சன் என்ன பண்ணாருனாக்கா, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த எவ்வளோ டைம் ஆகுங்கிற மேட்ரிக்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் குறைந்த நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கணக்கில் வந்து இந்த 385 தான் குறைந்த நம்பர். அது வந்து பிக்கு வருது. அது M1ல் இருந்தால் இடதுகை பக்கத்திலிருந்து வாருங்கள். அது M2வில் இருந்தால் வலதுகை பக்கத்திலிருந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இது பிங்கிறது M1ல் இருக்குங்கிறதுனால இடதுகை பக்கத்திலிருந்து வந்து முதல்ல பியை எழுதிடலாம். அதாவது இந்த 3 ஜாப் இருக்குன்னாக்க 3 இப்படி போட்டுக்கணும். ஒரு பெட்டி டப்பா அட்டவணை டேபிள் மாதிரி ஒன்று போட்டுவிட்டு பி தான் வருது, M1ல் இருக்குது. அதனால இடது பக்கத்திலேருந்து வந்து முதல்ல பி. ஆக பிஐ ஒரு அடித்து விடுங்கள். இப்போ ஏவும் சியும் மட்டும்தான் இருக்குது. இதில் குறைந்தது 540. அது சி வருது, M1ல் வருது, இடது பக்கத்துலேருந்து வாங்க பிசி. மூணாவது ஒன்று தான் பாக்கி இருக்குது ஏ. இப்போ ஒரு பேச்சுக்கு இது 540 இருந்து இது 500 இருந்தால் அப்போ சி வந்து கடைசியில் வந்துடும், ஏ நடுவில் வந்துடும். இது சின்னது வந்து அப்போ M2ல் வந்துருத்துனாக்க அந்த பக்கம் வரும். அதனால ஜான்சன் முறைப்படி பார்த்தால் பிசிஏ அப்படிங்கிறது தான் சிறந்தது, இதுதான் சிறந்தது. அதை ஜான்சன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம அதை ப்ரூஃப் பார்க்க வேண்டாம், இதுதான் முறை. ஆக இதுக்கு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா பிசிஏக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வரும், இப்படி வரும். இதை அழித்து விடலாம். ஸோ முதல்ல பியை பண்ணுறோம். முதல்ல பி பண்ணும்போது M1ல் 385 வெளியில் வருது, 0ல் ஆரம்பிச்சு. உடனே M2க்கு போகும், 385 ஆரம்பித்து இன்னொரு 630 கூட்டினோன்னாக்க 1015 முடியும். 385 M1 ஃப்ரீ ஆகிடுச்சு. சிங்கிறது அடுத்தது, அதனால் சிஐ அனுப்பிவிடலாம். இன்னொரு 540 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். 385ஓட 540 கூட்டினீங்கன்னாக்க 925 வந்து நிற்கும். 925 இது M2 கிட்ட போகும், இருக்கான்னு பார்க்கும். M2 பிஸியாக இருக்குது. 1015 ஆரம்பித்து இன்னொரு 720 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு
1735 வெளியில் வரும். இதற்கு நடுவில் 925 நேரத்தில் M1 ஃப்ரீயாக இருப்பதால் ஏவை அதுக்கு அமுச்சுடலாம். இன்னொரு 980 எடுத்துக்கும். ஸோ 925ம் 980யும் கூட்டினீங்கன்னா 1905. 1905 முடிச்சுட்டு M2 கிட்ட போகும். M2 ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஆனால் M2 ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா 1735லேயே அது ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் 1905 ஆரம்பித்து இன்னொரு 1050 டைம் எடுத்துட்டு 2955 முடிஞ்சு போயிடும். ஸோ இது 3380 நேரம் எடுத்துக்கொண்டது. இது 2955 தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதுதான் ஜான்சன் சீக்வன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்க இந்த ஜான்சன் சீக்வன்ஸை நம்ம இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட கணக்குக்கு 3 மெஷின் இருக்கிற கணக்குக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மெத்தட் என்ன சொல்லித்து, 2 முறை ஜான்சன் சீக்வன்ஸை அப்ளை செய்யுங்கள். M1 M3க்கு பண்ணுங்க, M1 + M2 M2 + M3க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்து. இப்போ நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடுறோம். ஸோ இங்கே முதல்ல M1 M3க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு ஜான்சன் சீக்வன்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த படத்தை போட்டுவிட்டு M1 M3யை நம்ம தனித்தனியாக எழுதியிருக்கோம். M1ஓட 3 நம்பரும் இங்கே வந்துடுது, M3யினுடைய 3 நம்பரும் இங்கே வந்துடுது. இதில் மிக குறைந்த நம்பர் 175. அது பிக்கு வருது, M3க்கு வருது. 2வது மெஷினுக்கு வரதுனால வலதுகை பக்கத்தில் இருந்து பிஐ இப்படி போட வேண்டும். இப்போ இந்த பிஐ அடித்து விட்டால் அடுத்த சின்ன நம்பர் 420. அது ஏக்கு வருது, அதுவும் 2வது மெஷினுக்கு வரதுனால் வலதுகை பக்கத்திலிருந்து ஏவை இங்கே போட வேண்டும். ஆக சி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ முதல் ஜான்சன் சீக்வன்ஸ் M1 M3க்கு போடும் ஜான்சன் சீக்வன்ஸுங்கிறது CAB. இந்த சீக்வன்ஸுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். இதையும் விளக்கி விடலாம். முதல்ல சி அனுப்புகிறோம். சி M1க்கு போய் 540 முடியும். முடிஞ்ச உடனே அது M2 கிட்ட போய் நிற்கும். M2க்கு இன்னொரு 720 நிமிடங்கள் தேவை. ஸோ 540 ஆரம்பித்து இன்னொரு 720 கூட்டினீங்கன்னா 1260 M2வில் முடியும். M2வில் முடிந்து M3க்கு போகும். இன்னொரு 480 நிமிடங்கள் எடுத்து 1740 ஜாப் சி என்பது முடிந்துவிடும். இதற்கு நடுவில் 540 M1 ஃப்ரீ ஆகிடும். அதனால் அடுத்தது 2வது ஏ. ஸோ ஏவை எடுத்துக்கொண்டு M1க்கு அனுப்பலாம். ஸோ 540 ஒரு 490 கூட்டினீங்கன்னா 1030. இது 1030 M1ஐ முடித்துவிட்டு M2 கிட்ட போய் நிற்கும். ஆனால் M2 பிஸியாக இருக்குது. 1260 தான் M2 ஃப்ரீயாக இருக்குது. ஆக 1260 ஆரம்பித்து இன்னொரு 1050 தேவை M2ல். அதை கூட்டினீங்கன்னா 2310 M2ல் முடித்து கொண்டு M3க்கு போகும். ஃப்ரீயாக இருக்கான்னு. M3 ஃப்ரீ ஆகிடுச்சு. 1740 ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆனால் இது 2310 தான் போகுது. அதனால் 2310 ஆரம்பித்து இன்னொரு 420 கூட்ட வேண்டும். M3ல் கூட்டினா 2730 ஏ முடிந்துவிடும். இதற்கு நடுவில் 1030 M1 ஃப்ரீ ஆனதுனால 3வதான பிஐ அனுப்பி இன்னொரு 280 M1ல் 1030 ஒரு 280 கூட்டினீங்கன்னா 1310 முடிந்துவிடும். முடிஞ்ச உடனே அது M2க்கு போய் நிற்கும். M2 ஃப்ரீயாக இருக்கான்ட்டு. M2 ஃப்ரீயாக இல்லை, 2310 தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ 2310 ஆரம்பித்து இன்னொரு 630 சேர்த்தால் 2940 பி M2வில் முடிந்து M3க்கு போகும். ஆனால் M3 இங்கே 2730 ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால 2940 ஆரம்பித்து இன்னொரு 175 கூட்டினால் 3115 எல்லாமே முடிஞ்சு போயிடும்.
ஸோ M1 M3 என்பதற்கு ஜான்சன் சீக்வன்ஸ் பண்ணினால் 3115 முடியும். இது முதல்ல அவங்க சொன்னது. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, M1 + M2 M2 + M3 அதுக்கு பண்ணுங்கன்னாங்க. ஸோ இதுக்கு M1 + M2 பண்ணினா இந்த 490 + 150 1540, 280 + 630 910, இந்த ரெண்டையும் கூட்டினா 1260. M2 + M3 கூட்டுங்க 1050, 420, 1470. இந்த மாதிரி இந்த டேபிளை போட்டுட்டு இந்த டேபிளுக்கு ஒரு ஜான்சன் சீக்வன்ஸ் போடணும். அது எப்படி வரும்? இதில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன நம்பர் வந்து 805. ஸோ முதல்ல பி இங்கே வரும். அடுத்த சின்ன நம்பர் வந்து 1200. அதுக்கப்புறம் சி வரும், அப்புறம் ஏ வரும். ஸோ போன இதில் வந்து சிஏபி வந்தது, இப்போ ஏசிபி வந்திருக்கு. அதே மாதிரி ஏசிபிக்கு நம்ம சீக்வன்ஸ் போட்டால் 3065 முடிஞ்சு போயிடும். ஆக 2 சீக்வன்ஸில் சிறந்தது ஏசிபி. ஆக 3065 முடிந்துவிடும். அப்படிங்கிறது இந்த ஜான்சன் சீக்வன்ஸ் மூலமாக நாம் அறிந்து கொண்ட விஷயங்கள். ஆக இந்த 3 ஜாபை இப்போ ஏசிபி என்ற வரிசையில் அனுப்பினால் இந்த டைமில் முடிந்து போய்விடும். அப்படிங்கிறது வரைக்கும் இப்போ பார்க்கலாம். இதுதான் சிறந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா ஹியூரிஸ்டிக்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றியும் இந்த 3065 எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த பாடங்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.